ஓ மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு மிக சிறந்த பாடல் பார்க்கலாம். சிறப்பு வாய்ந்ததுன்னா அது எப்படியாப்பட்ட சிறப்புன்னா, ஒரு தாய் தந்தை தன்னோட குழந்தைய எப்படி பத்திரமாக கையை பிடிச்சு சாலையோரம் கூட்டின்னு போவாங்களோ அதை போல் முருகன் நம்மையும் கையை பிடிச்சு படிப்படியாக உயர்த்தி கூட்டின்னு போவார். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பாடல். அப்படின்னா எவ்வளோ சிறப்புன்னு பார்த்துக்குங்க. கந்தர் அனுபூதியில் இருக்கிற பாடல் எண் 46, இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் 19. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே, உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா முருகனை கந்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே அப்படின்னு 5 நிலைகளில் விவரிக்கிறாங்க. இந்த 5 நிலைக்கும் முதல்ல கொடுத்துருக்க 2 வரிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. ஆகவே நம்ம முதல்ல இந்த 5 நிலையை தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா அந்த முதல் 2 வரிக்கு போகலாம். கந்தா எல்லாருக்கும் தெரியும். முருகன் முதல்ல உதயமான போது 6 வெவ்வேறு குழந்தைகளாக உருவாகினார். அம்பாள் அணைக்கும் பொழுதுதான் ஓருரு பெற்றார். ஆகவே அவர் கந்தன். அந்த கந்தன்ற திருப்பெயருக்கு இன்னொரு மிகச்சிறந்த பொருள் இருக்குது. ஒரு கொடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொடி வளரணும். அது வளர்ந்து மேலே போகணுன்னா அதுக்கு ஒரு கோல் தேவைப்படுது, இல்லை பந்தல் தேவைப்படுது, அதாவது பற்றுக்கோடு. அந்த மாதிரி முருகன் கொடி போன்று இருக்கிற நம்முடைய ஆன்மாவுக்கு பற்றுக்கோடாய் இருப்பவர். ஆகவே அவர் கந்தன். அடுத்தபடியாக கதிர்வேலன். முருகன்கிட்ட வேல் இருக்கு, ஆகவே வேலவன். கதிர்வேலவன். அந்த வேல் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது. இப்போ சூரியன் ஒளி வீசுறார், ஆகவே சூரியனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, கதிரவன். இந்த வேல் ஒளி வீசுது, ஆகவே இது கதிர்வேல். அந்த வேலை கையில் வச்சுருக்கிறதுனால கதிர்வேலவன். இந்த நம்ம வேல்ல இருந்து என்ன மாதிரியான ஒளி வருது, அதுக்கு ரொம்ப அழகா நம்ம அருணகிரிநாதர் வேல் வகுப்பில் சொல்லியிருக்கார். அதில் அந்த ஒரு வரி சொல்கிறேன். சுடற்பருதி ஒலிப்ப நில ஒழுக்குமதி ஒலிப்ப அலை அடக்குதழல் ஒலிப்ப ஒளிர்பிரபை வீசும். இது என்ன அர்த்தம்னா, சூரியன் ஒளிக்கீற்றைகள் வீசுது. அது எப்படி இருக்கும்? வெப்பமாக இருக்கும். அதை காட்டிலும் வெப்பமானது முருகனுடைய வேலிலிருந்து வருகின்ற ஒளி. சந்திரனிலிருந்து வர ஒளி குளிர்ச்சியானது. அதை விட குளிர்ச்சியானது முருகனுடைய வேலிலிருந்து வர ஒளி. இந்த கடல் இருக்கு இல்லையா, அதில் தண்ணியை ஒரு நிலையில கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு கடல்ல அடிவாகத்தில் ஒரு தழல், ஒரு அக்னி, ஒரு நெருப்பு இருக்கு. வடவாமுகாக்னி அப்படின்னு அதுக்கு பெயர். அந்த அக்னி தான் இருக்கிற அக்னியிலேயே அதிகப்படியான அக்னி. அதை விடவும் அதிகப்படியான அக்னி உடையது இந்த முருகனுடைய வேல். ஏன் இந்த மாதிரி ஒளி வீசினே இருக்கு? ஏன்னா இது ஞான ஒளி, அருள் ஞான ஒளி. முருகனுடைய அடியவர்களுக்கு, பக்தர்களுக்கு ஏதாவது துன்பம் நடந்தால் உடனடியாக போய் அவங்களுக்கு அருளாகிய ஞானத்தை, ஞானமாகிய அருளை வழங்கி அவளை துன்பத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்துடும். ஆகவே ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது அருள் ஞான ஒளி. அடுத்தபடியா உமையால் மைந்தா. உமையவள் உலகத்தின் தாய். அந்த உலகத் தாயின் மைந்தன் முருகன். ஒரு தாய் எப்பவுமே தன்னோட குழந்தை துன்பப்பட்டதுன்னா ஏங்கி போயிடுவா, தவிச்சு போயிடுவா. அந்த குழந்தையோட துன்பம் தீர்ற வரைக்கும் அவளால் ஒரு நிலையில் இருக்க முடியாது. இது சாதாரணமான தாய்க்கே. அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தாலும் சரி, கெட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஆனால் குழந்தை. ஆகவே அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த தாயால் சும்மா இருக்க முடியாது. இது சாதாரண தாய்க்கே இது. ஆனால் அம்பாள் உலகத்தாய். அவள் எப்படி இருக்கும்? அந்த உலகத்தாய் கருணையே வடிவானவள், தாய் உள்ளம் கொண்டவள். அவளுடைய மைந்தன் முருகன். தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 14 அடி பாயின்னு சொல்லி பழமொழியே இருக்கு. அப்போ முருகன் இரட்டிப்பா தாயுள்ளம் கொண்டவன். அதான் உமையால் மைந்தா குமரா என்றும் இளையவன்.
இந்த குமரன்ற வார்த்தைக்கு அதனுடைய நல்ல விளக்கத்தை ஏற்கனவே ஒரு பாடலை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து அந்த பாடலை பதிவு பண்ணியிருக்கோம். அதை போய்கிட்டோம் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய விளக்கம் தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக மறை நாயகனே. மறைனா நான்மறை வேதங்கள், வேதத்தின் நாயகன், வேதத்தின் தலைவன். முருகன் பரம்பொருள், பரபிரம்மம், ஆகவே வேதத்தின் தலைவன். வேதங்கள்லாம் முருகனை போய் வணங்கும், வேதத்தின் சாராம்சமாக இருக்கிற அவர். ஆக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த 5 நிலைகள்லேருந்துன்னா, நம்முடைய மக்களுடைய ஆன்மாவுக்கு பற்றுக்கோடாயிருக்கும் கந்தன் அவர்களுடைய துன்பத்தை தாயுள்ளம் கொண்டு உமையல் மைந்தனாக துன்பத்தை போக்கி அருள் ஞானத்தை வழங்கும் கதிர் வேலனாக, குமரனாக, மறை நாயகனாக நமக்கு அருள்பாலிக்கிறார். அப்படியாப்பட்ட முருக கடவுள்கிட்ட என்ன கேட்கிறார் அருணகிரிநாதர்? என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் அப்படின்னு கேட்கிறார். முருகா, என்னோட மனசு இருக்க சிந்தை அது கலங்கி போயிருக்கு, மயங்கி போயிருக்கு, வருத்தத்தில் இருக்கு, என்ன செய்யறதுன்னு புரியாம இருக்கு. அந்த கலக்கத்தை போக்கி தெளிவை கொடுத்து எனக்கு நீ அருள்பாலிக்கணும். ஏன்னா என்னோட அப்பாவும் நீ, அம்மாவும் நீ, ஆகவே நீ எனக்கு அருள்பாலிக்கணும் அப்படிங்கிறார். இதை நம்ம முழுமையாக நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். பெரும்பாலான வீட்டில் இது நடக்கிற செய்தி தான், நிகழ்ச்சி தான். நமக்கு ஈஸியாக இருக்கும் அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு பையனே வச்சுப்போம் ஈஸியாக புரியறதுக்கு. அந்த பையனுக்கு மனக்கலக்கம், அவனுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் கிடைக்கணும், முக்கியமான விஷயமோ இல்லை முக்கியமான பொருளோ கிடைக்கணும். அது கிடைக்கல அவனுக்கு. அது கிடைக்காததுனால அவனுக்கு மனக்கலக்கம், முக வாட்டம், வாடி போயிருக்கு. பொதுவாக அப்பாவை காட்டிலும் அம்மா இந்த மாதிரி வாடி போயிருந்த முகத்தை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த அம்மா இந்த பையனை பார்த்த உடனே, என்னடா கண்ணா என்னாச்சு உனக்கு, முகம் வாடி இருக்க, என்ன ப்ராப்ளம் உனக்கு சொல்லு, அம்மா உனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு போய் கேட்பாங்க. அந்த பையனும் கொஞ்சம் தயங்கி என்ன விஷயம் அப்படின்றத முழுமையாக அம்மா கிட்ட சொல்லுவான். ஒரு நிலைக்கு மேலே போகும்போது அவன் அழவும் ஆரம்பிச்சிடுவான். இந்த தாயிலும் தாங்குமா? உடனே என்ன பண்ணுவாங்க அம்மா, என்னடா இவ்வளோ தானே விஷயம், இதுக்காக நீ கவலைப்படுற, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே அப்பா வந்து வரட்டும், அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, இது ரொம்ப சின்ன விஷயம், இது எல்லாம் இப்போ சரியாயிடுச்சு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, வா சாப்பிட்டுட்டு நீ போயிட்டு விளையாட்டு வா, அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அம்மா கொடுக்குற ஆறுதலை வச்சு நம்பிக்கையோட அம்மா எல்லாம் முடிச்சிடுவாங்கன்னு சொல்லி சந்தோஷமாகிடுவான். அந்த கலக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவான், அவன் விளையாட போயிடுவான். அதுக்கப்புறம் அப்பா வருவார் வீட்டுக்கு. உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பாவை பார்த்து, பையனுக்கு ஒரு பிரச்சனை, அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டேன், நீங்கள் போய் உடனடியாக அதை அவனை கூட்டின்னு போயிட்டு முடிச்சு கொடுத்துருந்துருங்க. அப்புறம் கொஞ்சம் பொறுத்து, இங்கே பாருங்கள், நான் பேச வழியில பேசிட்டேன், நீங்கள் இன்னும் அவங்ககிட்ட போய் மறுபடியும் பேசி எதுவும் குழப்பம் பண்ண தேவையில்லை, நேராக போங்க, வேலையை முடிச்சு வந்துனே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. இந்த அப்பா என்ன பண்ணுவார், ஒரு பொய்யான கோபம் வரும் அவருக்கு. ஆமாம், நீ இப்படியே சொல்லின்று, இப்படியே சொல்லி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு போவார், பையனை கூப்பிடுவார். என்னடா கண்ணாச்சு உனக்கு, அம்மா சொல்லிட்டாங்க எல்லா விஷயத்தையும், கவலைப்படாதவா, போய் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு போவார். எல்லாத்தையும் முடித்து கூட்டின்னு வந்துடுவார். இப்போது கவனிக்கணும், சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து, என் தாயும் சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து. அந்த பையனுக்கு மன வருத்தமாக இருக்கும்போது அம்மாவுக்கு தான் உடனே கண்டுபிடிக்க முடியும் முக வாட்டத்தை. அம்மா கண்டுபிடிச்சி அவனுக்கு ஆறுதல் கொடுத்து அவனை மனக்கலக்கத்திலிருந்து அந்த அம்மா அவனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அதுதான் சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து. என் தாயும் சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து. அம்மாவா அவனுடைய சிந்தை கலங்கியதை தீர்த்து வைக்கின்றாள் அம்மா. எனக்கருள் தந்தையும் நீ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்பா கூட்டின்னு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டார், அவனுக்கு சந்தோஷப்படுத்திட்டார்.
அதுதான் அருள். எனக்கு அருள் தந்தையும் நீ. இப்போ அருணகிரிநாதர் என்ன சொல்றார் முருகன்கிட்ட, எனக்கு அம்மா வேற இல்லை, அப்பா வேற இல்லை. வெவ்வேறு இருந்தால் தானே ஒருத்தர் வந்து என்னோட சிந்தையை சரி பண்ணணும், இன்னொருத்தர் வந்து அருள் பண்ணுறதுக்கு. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, எல்லாம் நீ வந்து டக்கடக்கு எனக்கு முடிச்சு கொடுத்துடணும், என்ன ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த பாடலில் இப்போ நம்ம கடைசியாக கொடுத்த 2 வரியில் கொடுத்துருக்க 5 முருகனோட 5 நிலையையும் இந்த முதல் 2 வரி பண்ணும்போது சேர்த்து பார்க்கலாம். நம்முடைய சிந்தை கலங்கும் பொழுது முருகனை கந்தனாக பற்றி கொண்டோமே ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நமக்கு தாயுள்ளம் கொண்டு உமையால் மைந்தனாக வந்து நமது சிந்தை கலக்கத்தை போக்கி, அடுத்தபடியா தந்தையாக கதிர் வேலனாக வந்து அருள் செய்து மறைநாயகனாகிய முருகக் கடவுள் குமரனாக நம்மை ஆட்கொள்வார். முருகன் என்ற பாடலை சொல்லி சொல்லி வணங்க வணங்க அவரே நமக்கு தாய், அவரே நமக்கு தந்தை. ஆகவே நமது மனக்கலக்கத்தை போக்கி படிப்படியாக உயர்த்தி அருள் ஞானத்தை வழங்கி நம்மை அவருடன் சேர்த்துக் கொள்வார், அவருடைய திருவடியில் வைத்துக் கொள்வார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். இந்த பாடலை பாட பாட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, எப்படி ஒரு தாய் தந்தையர் அவங்களோட பிள்ளைகளை கையை பிடிச்சி சாலையோரம் போகும்போது கூட்டின்னு போவாங்களோ பத்திரமா, அதே போல் முருகன் அவருடைய குழந்தைகள் நம்மையும் கையை பிடிச்சி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி அருள் கொடுத்து, ஞான அருள், கதிர்வேலவனா ஞான அருளையும் கொடுத்து, உமையால் மைந்தனாக நமக்கு நம்மளோட சிந்தை கலக்கத்தை போக்கி மன தெளிவை கொடுத்து அவருடன் சேர்த்து கொள்வார். படிப்படியாக உயர்த்து போய் சேர்த்துப்பார். கூடவே கையை பிடிச்சி கூட்டின்னு போயிடுவாருங்க. அப்படியாப்பட்ட பாடல். இந்த பாடலை மறக்கக்கூடாது, பாடுங்க. முருகன் பக்தி இருக்க மிக உயர்ந்த பக்தி. இந்த பாடலை பாட 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 முருகன் உங்க கூடவே இருப்பார். நம்ம கையை பிடிச்சு நம்ம கூடவே கூட்டின்னு போவார். அவர் கூடவே இருக்க நமக்கு என்ன பயம்? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்தேனையால் கந்தா கதிர் வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாமல் உங்கள் கருத்தை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, முருகக் கடவுளே போற்றி போற்றி போற்றி.